வணக்கம் மகாஜனங்களே. ஜோதிடத்தின் அடிப்படை முதல் எல்லாவற்றையும் விரிவாக ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று ராசி கட்டத்தில் ஒவ்வொரு கட்டத்திற்கும் அதனுடைய பெயர் என்ன, அந்த ராசி கட்டத்தினுடைய கிரகங்கள் யார், அதற்கடுத்து அந்த ஒவ்வொரு ராசி கட்டத்திலும் 3 நட்சத்திரங்கள் வரும். அந்த மூன்றும் எத்தனை பாதங்கள், ஒவ்வொரு ராசி கட்டத்திலும் 3 நட்சத்திரங்கள் எவ்வளவு பாதங்களில் இருக்கின்றன என்பதை பற்றி பார்ப்போம். அடுத்தது அந்த நட்சத்திரத்தினுடைய வரிசை எவ்வாறு இருக்கிறது, அந்த நட்சத்திரத்தையொட்டி கிரகங்களினுடைய வரிசை எவ்வாறு இருக்கிறது, அது அந்த கிரகங்கள் திசாபுத்திகளில் எந்த வரிசையில் இருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் இங்கு பார்ப்போம். அதேபோல் அந்த ஒரு கிரகத்துக்கு எந்தெந்த நட்சத்திரங்கள் வந்தால் அந்த கிரகத்தினுடைய திசைகள் வரும் என்பதை பற்றியும் பார்ப்போம். வாருங்கள் அந்த கட்டத்தை பார்ப்போம். அடுத்தது இந்த கட்டத்தை கவனியுங்கள். முதலில் மேஷம், செவ்வாய் வீடு, அஸ்வினி 4, பரணி 4, கிருத்திகை 1. அடுத்தது ரிஷபம், சுக்கிரன் வீடு, கிருத்திகை 3, ரோகிணி 4, மிருகசீரிஷம் 2. அடுத்தது மிதுனம், புதன் வீடு, மிருகசீரிஷம் 2, திருவாதிரை 4, புனர்பூசம் 3. அடுத்தது கடகம், சந்திரன் வீடு, புனர்பூசம் 1, பூசம் 4, ஆயில்யம் 4. அடுத்தது சிம்மம், சூரியன் வீடு, மகம் 4, பூரம் 4, உத்திரம் 1. அடுத்தது கன்னி வீடு, புதன், உத்திரம் 3, அஸ்தம் 4, சித்திரை 2. அடுத்தது துலாம், சுக்கிரன் வீடு, சித்திரை 2, சுவாதி 4, விசாகம் 3. அடுத்தது விருச்சிகம், செவ்வாய் வீடு, விசாகம் 1, அனுசம் 4, கேட்டை 4. அடுத்தது தனுசு, குரு வீடு, மூலம் 4, பூராடம் 4, உத்திராடம் 1. அடுத்தது மகரம், சனி வீடு, உத்திராடம் 3, திருவோணம் 4, அவுட்டம் 2. அடுத்தது கும்பம், சனி வீடு, அவுட்டம் 2, சதயம் 4, பூரட்டாதி 3. அதுக்கடுத்து மீனம், குரு, இது பூரட்டாதி 1 பாதம், உத்திரட்டாதி 4 பாதம், ரேவதி 4 பாதம். இவைகள் இந்த ராசி கட்டங்கள். இந்த ராசி கட்டங்களில் இடம்பெறும் கிரகங்களின் பெயர்கள், அதற்கடுத்து அதில் இடம்பெறும் நட்சத்திரத்தினுடைய பெயர்கள். அவை ஒவ்வொன்று கட்டங்களிலும் எத்தனை பாதங்களில் இருப்பார்கள் என்பதை இந்த கட்டம் உங்களுக்கு தெளிவாக விளக்கும். இதில் அந்த மீனத்தில் புதன் என்று தவறாக இருக்கிறது, அது குரு என்று மாற்றிக்கொள்ளவும். அது புதன் எழுத்துப்பிழை, குரு, மீனம் குரு. சரி, இனி அடுத்த கட்டத்தை கவனிப்போம். அடுத்தது இந்த கட்டத்தை கவனியுங்கள். இது ராசி கட்டங்களில் அந்த நட்சத்திரங்களும் அந்த நட்சத்திரத்தை சார்ந்த கிரகங்களும் எந்த வரிசையில் இடம் பிடித்திருக்கின்றன என்பதை பற்றி இங்கு காண்போம். அதாவது நட்சத்திரங்கள் அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், இது வரிசை. இது எவ்வாறு இடம்பெற்றிருக்கிறது என்றால், அந்த ராசி கட்டங்களில் கிரகங்கள் எவ்வாறு இடம்பெற்றிருக்கிறதோ அதை பொறுத்து அந்த கிரகங்கள் இடம்பெறுகின்றன. எனவே இந்த நட்சத்திரங்களில் ஒருவர் பிறக்கும்போது அது எந்த நட்சத்திரத்தில் அவர் பிறக்கிறாரோ அந்த வீட்டினுடைய ராசி அது ராசியாக வரும். அப்படி கிரகங்களை வரிசை என்பது பார்க்கும்போது கிரகங்களுக்கு வரிசை கேது தான் முதலிலே கொடுத்துருக்கிறார்கள். நம்மளுக்கு அஸ்வினி தான் முதலே வருகிறது. எனவே மேஷம் முதல் கடகம் முடிய பார்த்தீங்களானால் 9 கிரகங்களும் வந்துவிடும். அதுக்கு அடுத்தது சிம்மம் முதல் விருச்சிகம் முடிய 9 கிரகங்கள் வந்துவிடும். அதற்கடுத்தது தனுசு முதல் மீனம் முடிய 9 கிரகங்கள் வந்துவிடும். இப்படி 27 நட்சத்திரங்களை 4 பாதங்களாக பிரிக்கும்போது 108 பாதங்கள் வரும். அதேபோல் 12 ராசிகளை 9ஆக பிரிக்கும்போது 108 வரும். இந்த 108ம் இப்படி சேர்ந்து கொண்டிருக்கின்றன. இதில் இப்பொழுது அதன் பிரகாரம் பார்க்கும்போது இந்த திசாபுத்திகள் என்பது பார்த்தீங்கன்னால் வரிசை பிரகாரம் பார்த்தால் முதலில் கேது தான். கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு,
சனி, புதன் இந்த வரிசையில் தான் கிரகங்கள் வருகின்றன. பிறகு அவரவர்கள் எங்கு பிறக்கிறார்களோ அந்த நட்சத்திரம் முதல் அவர்களுக்கு அந்த திசை வந்துவிடும். இதுதான் அதில் உள்ளது. அடுத்தது இந்த 27 நட்சத்திரங்களை முதலில் மேஷம் முதல் கடகம் முடிய பார்த்தீர்கள் ஒரு பாகம் என்று வைத்துக்கொள்ளுங்கள், 9 வரும். அடுத்தது சிம்மம் முதல் விருச்சிகம் முடிய அது ஒரு பாகம். அதுக்கடுத்தது நான் ஏற்கனவே சொன்னது தனுசு முதல் மீனம் முடிய ஒரு பாகம். இதில் வரிசையாக நீங்கள் அந்த நட்சத்திரங்களை பார்க்கும் பொழுது அந்த முதல் நட்சத்திரங்கள் பார்த்தானால் அந்த மேஷ வீடு, சிம்ம வீடு, தனுசு வீடு. முதல் நட்சத்திரங்கள் கேதுனுடையது, அஸ்வினி, மகம், மூலம். இரண்டாவது பரணி, பூரம், பூராடம். மூன்றாவது கிருத்திகை, உத்திரம், உத்திராடம். நான்காவது ரோகிணி, அஷ்டம், திருவோணம். ஐந்தாவது மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம். ஆறாவது திருவாதிரை, சுவாதி, சதயம். ஏழாவது புனர்பூசம், விசாகம், புரட்டாதி. அதற்கடுத்து பூசம், அனுசம், உத்திரட்டாதி. 9 ஆயில்யம், கேட்டை, ரேவதி. இந்த வரிசையில் நீங்கள் பார்த்தீர்களானால் நமக்கு இதில் எழுதியது போல் எழுதினால் அஸ்வினி, மகம், மூலம் அது கேது திசை, பரணி, பூரம், பூராடம், சந்திரன். இப்படி இந்த 3 நட்சத்திரங்களும் எந்தெந்த கிரகங்களுக்கு வருகிறது என்பதை நாம் இந்த கட்டத்தின் மூலம் ஈஸியாக தெரிந்து கொள்ளலாம். இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்தது இதில் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் வரிசை எண்ணை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கேது 1, பரணி 2, கிருத்திகை 3, ரோகிணி 4, மிருகசீரிஷம் 5, திருவாதிரை 6, புனர்பூசம் 7, ஆயில்யம் புனர்பூசம் 7, பூசம் 8, ஆயில்யம் 9. இந்த வரிசை இப்படி கிரகங்கள் இந்த வரிசையில் தான் இருக்கின்றன. இந்த வரிசையில் நீங்கள் ஞாபகம் வைத்து கொண்டால் ஒவ்வொன்றுக்கும் அதாவது அந்த நம்பர்கள் வரிசை பிரகாரம் 9 கிரகங்களும் ஒவ்வொன்றுக்கும் இப்போ ஒரு கேதுக்கு 1, பரணிக்கு 2, இப்படி இந்த மாதிரி கடைசி புதனுக்கு 9, சனிக்கு 8, குருக்கு 7. இப்படி அந்த ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா இந்த நம்பர் வரிசையை பின்னாடி இதில் நம்ம ஒரு கணிதத்துக்கு இது மிகவும் உதவுகிறது. அதை எவ்வாறு என்று அதை அப்பொழுது சொல்கிறேன். ஒருவர் பிறக்கும் நேரத்தை மிகவும் மிக துல்லியமாக இப்போ மருத்துவமனையில் சொல்வதோ நேரில் பார்ப்பதோ இதிலெல்லாம் சில சின்ன சின்ன நிமிட வித்தியாசங்கள் வரும். அவ்வாறு இல்லாமல் அதை மிகவும் துல்லியமாக கணிப்பதற்கு இந்த வரிசை எண்கள் உதவும். அதை நாம் பிறகு பார்ப்போம். அடுத்து ஒவ்வொன்றாக முழு விவரங்களையும் ஒவ்வொன்றாக நாம் அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். இதில் நீங்கள் இப்பொழுது நான் சொல்வதையெல்லாம் ஒரு சிறு குறிப்பாக நீங்கள் எடுத்து வைத்து கொண்டால் உங்களுக்கு அது கவனத்தில் இருப்பதற்கு நன்றாக இருக்கும். ஏதாவது ஒரு நோட்டு புத்தகத்தில் சில ஞாபகத்தை இருக்காதவர்களை, ஞாபகத்தில் வைத்து கொள்ள முடியாதவர்களை அதில் குறித்து வைத்தீர்களானால் பிறகு அதை திருப்பி எடுத்து பார்க்கும்பொழுது அதை பார்த்து கொள்ளலாம். சிறு குறிப்பாக எடுக்கலாம் அல்லது ஞாபகத்தில் வைத்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.